பேதுரு தலைகீழாய் சிலுவையிலே தலைகீழாய் அவர் அடிக்கப்பட்டு இறந்து போகிறார். பவுலுடைய தலையும் துண்டிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு பெரிய பர்சிக்யூஷன் வந்துருச்சு. அப்ப இருந்த அந்த நீரோ மன்னன் எல்லாரையும் போட்டு கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் கிறிஸ்தவ மக்கள். பேதுருல ஹெட், அதாவது யூதர்களுடைய அப்போஸ்தலன் ஹெட் யாரு? பீட்டர். பீட்டரையும் கொன்னுட்டாங்க. புறஜாதிகளுடைய அப்போஸ்தலன் யாரு? பவுல். அவரையும் கொன்னுட்டாங்க. பாருங்க, 2 முக்கியமான தூண்களே சரிந்து விழுந்தது. கிறிஸ்தவம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கிறிஸ்தவம் காலி. கிறிஸ்தவனுடைய 2 தலை சிறந்த தூண்கள் விழுந்து போனது. மக்கள் இடத்துல ஒரே கொந்தளிப்பு, மக்களையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மார்க் இந்த புஸ்தகத்தை எழுதுறார். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஏன் மார்க் இந்த சீஷத்துவத்தை முக்கியப்படுத்தி எழுதுறாருன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஏன் இயேசு மேசியானா யாரு? ஏன் இயேசு நான் அடிக்கப்பட வேண்டும், நான் துன்புறுத்தப்பட வேண்டும், நான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஏன் மார்க் அதை போக்கஸ் பண்றாரு நம்ம இப்ப புரியும். ஏன்னா அப்ப இருந்த சூழல் அப்படி. இங்க நாளைக்கு உயிர் பிழைத்திருப்போமா அப்படின்ற சூழல்ல தான் மார்க் இருக்கிறாரு. அதனாலதான் மார்க் அவருடைய சுவிசேஷ புஸ்தகத்தை பாடுபட வேண்டும், இயேசு இப்படியாய் பாடுபட்டார், இப்படியாய் ஜீவனை கொடுத்தார், அவரை பின்பற்றுகிற நீங்களும் உங்களை ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இயேசு இப்படியாய் பாடுபட்டுதான் அவர் ஜெயித்தார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகள் வாயிலாய் கடந்து சென்று நீங்கள் ஜெயம் கொள்ளுங்கள் என்கிற பெரிய சத்தியத்தை மார்க் அவர் சுவிசேஷ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்.